ஹலோ, ஆடியோ கேக்குதாமா? TubeBuddy helps your YouTube videos get seen. Sure wish you could remind me why I went into the kitchen. What am I looking for? ஆடியோ கேக்குதா? குட் ஈவினிங், குட் ஈவினிங். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். கமெண்ட் வர மாட்டேங்குது. கமெண்ட்ஸ் வேற ஏதாவது கமெண்ட்ஸ். நேற்று ஒரு கொஸ்டின் தப்பு விட்டோமா? ஸோ இந்த கொஸ்டின் தப்பு விட்டுருந்தோம், சரியா? இது என்னன்னா, கம்பெனிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் டு ஹை கமிட்மெண்ட்னு எடுத்துட்டேன், சரியா? ஸோ ஒரு சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கு, இந்த மாதிரி தப்பு விடலாமா அப்படின்னா விடக்கூடவே கூடாது. டு கவர்னன்ஸ், டு டெமான்ஸ்ட்ரேட்டுங்கிறது கரெக்ட், ஏடிங்கிறது ஆனா கம்பெனியுடைய கமிட்மெண்ட் டு, கமிட்டடுக்கு டூ தாங்க வரும், கமிட்மெண்ட் டு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதை பார்த்துருக்கணும். கமிட்மெண்ட் டு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் வரும். இங்கே ஏடி ஆன்சர் நான் சொன்னேன், ஏடி ஆன்சர் கிடையாது, ஏடி அண்ட் பிசி தான் ஆன்சர், சரியா? ஸோ இந்த கொஸ்டின் இது நான் ஹோம்ஒர்க்கு கொடுத்த கொஸ்டின். இது வந்து ரொம்ப கஷ்டம், சரிங்களா? டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். இது நம்ம பார்த்தாலே நம்ம ஸ்கிப் பண்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்போம், சரியா? கேபிட்டல் அப்படின்னா வெல்த்துங்க, சரியா? கேபிட்டல் அப்படின்னா வெல்த். கேபிட்டல்னா காசு, பணம், சரியா? ஸோ கேபிட்டல் என்ன போடலாம், அதான் கொஸ்டின். ஸோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இந்த வெல்த்ங்கிற மீனிங் தெரிஞ்சுச்சு. அடுத்தது இங்கிட்டு ஆர்டர்னா என்னது? ஆர்டர் பண்றாங்கல்ல, அந்த ஆர்டர், சரியா? ஸோ அந்த ஆர்டரை நம்ம என்ன பண்ணணும்? ஆர்டருடைய சேர்த்து வைக்கிறதா, அக்குமுலேஷனை சேர்த்து வைக்கிறது, சரியா? ப்ரொமோஷனை ப்ரொமோட் பண்ண. லெஜிட்டிமேஷன்னா ஈஸி. லெஜிட்டிமேஷன் என்னதுமா? லெஜிட்டிமேஷன், எல்இஜி, லெஜிட்டிமேஷன். இன்னைக்கு ஆக்சுவலா நியூஸ் பேப்பர்ல ஒரு சூப்பரான எடிட்டோரியல் ஒன்று இருக்குது. லாங் எடிட்டோரியல்ல சைட்ல சசி தரூர் வந்துட்டு ஒரு லாங் எடிட்டோரியல்னா அந்த லெஃப்ட் காலம்ல இருக்கிற மேலே கீழே இருக்கிறது ஷார்ட் எடிட்டோரியல்ஸ். ரைட் சைட்ல சசி தரூர் பெருசா ஒன்று போட்டிருக்காரு, பெரிய லாங் எடிட்டோரியல்ல 3 காலம் போட்டிருந்தாரு. இலங்கை தமிழர்களை பத்தி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஒரு நாள் அதை கிளாஸ் நம்ம பார்க்கத்தான் போறோம். ரைட்ஸ். லெஜிட்டிமேசி அப்படின்னா ஒரு விஷயம் சரின்னு சொல்றது, ரைட்டா? ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? கேபிட்டல் அக்குமுலேஷன் போடலாம். காசு சேர்க்கிறது. பிரிசர்வேஷன் ஆஃப் ஆர்டர் பிரிசர்வ் பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க, பிரிசர்வ் பண்றாங்க. ஐயோ, what happened to my right? ஸோ ஆர்டர் என்ன பண்றாங்க? பிரிசர்வ் பண்றாங்க. கேபிட்டல் அக்குமுலேஷனை ப்ரொமோட் பண்றாங்க, அப்படி எடுத்துக்கிறோம், சரியா? ஏன்னா காசை ப்ரிசர்வ் பண்றதை விட காசை அக்குமுலேட் பண்றேன்னு சொல்றதுல, காசு ப்ரிசர்வ் பண்றாங்கன்னு சொல்றதை விட காசை அக்குமுலேட் பண்றாங்கன்னு சொல்றது இன்னும் பெட்டரா வருது. ஆர்டரை அக்யூமுலேட் பண்ண மாட்டாங்க, ஆர்டரை பாதுகாப்பாங்க, ஆர்டரை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் அப்படிங்கும்போது நம்ம கொடுக்குற ஆர்டர் கிடையாது, லா அண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்கல்ல. லா அண்ட் ஆர்டர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு குரூப் இருக்குது, என்னது அப்படின்னா எல்என்ஓ, லா அண்ட் ஆர்டர், சரியா? ஸோ லா அண்ட் ஆர்டர் பத்தி வரக்கூடிய அந்த ஆர்டர், லா அண்ட் ஆர்டர்ல ஆர்டர் என்னது? ஆர்டர்னா வந்துட்டு ஆப்போசிட் ஆஃப் கேயாஸ் ஆர் அனார்கி. அனார்கின்னு என்னது? எங்கேயுமே ஒரு ஆர்டர் இல்லாம, ஒரு கவர்மெண்ட் ரூல் இல்லாம அவன் இஷ்டத்துக்கு பண்றதுதான் அனார்கி, கேயாஸ்ங்கிற வார்த்தை. அதுக்கு ஆப்போசிட் ஆர்டர், சரியா? ஆர்டர்னா வந்துட்டு சட்டம் தன் கடமையை செஞ்சு எங்க எல்லா சொசைட்டி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஆர்டர், சரியா? நாம ஜட்ஜோ இல்ல டீச்சரோ இல்ல வேற உயரதிகாரியோ பாஸ் பண்ற ஆர்டர் கிடையாது. ஆர்டர் அப்படின்னா
ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் சொசைட்டியை சொல்றாங்க. ஸோ அந்த ஆர்டரை ப்ரிசர்வ் பண்ணணும். சரியா? ஆர்டரை ப்ரிசர்வ் பண்ணணும். இந்த ஆர்டருங்கிறது நாம கொடுக்குற ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அந்த ஆர்டர் கிடையாது. சரியா? பீஸ், அமைதியும் நார்மல்சியும், நார்மலா ஒரு சமுதாயம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அந்த ஆர்டரை சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த ஆர்டர், அந்த நார்மல் ஸ்டேட்டை, அந்த அமைதியை நாம என்னதான் பண்ணணும்? ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும். மீனிங் வருது. சரியா? ஸோ இங்க ஆர்டர்னா என்னன்னு தெரிஞ்சாலும், கேபிட்டல்னா என்னன்னு தெரிஞ்சாலும் தான் ஆன்சர் போட முடியும். இல்லைன்னா ஆன்சரை மறந்து விடுங்கள். புரிஞ்சா? ஸோ ஆன்சர் ஏ அண்ட் சி தான். கொஸ்டின் டிஃபிகல்ட்டான கொஸ்டின், டிஃபிகல்ட் கொஸ்டின். ஏ அண்ட் சி தான் போடும். சரியா? ப்ரொமோஷன் ஆஃப் கேபிட்டல் அக்யூமுலேஷன் தான், லெஜிட்டிமேஷன் இல்லை. ப்ரொமோஷன் ஆஃப் கேபிட்டல் அக்யூமுலேஷன்னா ஒன்று ஏசி போட்டிருக்கணுமா, இல்லை கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் ஏசி அண்ட் பிடி போட்டிருக்கணும். சரியா? ஏன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ரொமோஷன் வராது, மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ரொமோஷன் வராது, மேனுஃபேக்சர் ஆஃப் லெஜிட்டிமேஷன். லெஜிட்டிமேஷன் என்னது? சட்டப்படி இது சரின்னு சொல்றது தான் லெஜிட்டிமேஷன். லெஜிட்டிமைசேஷன், லெஜிட்டிமேஷன் அப்படிங்கிறது. சொல்றது புரியுதாயா? கதை மட்டும் கேட்டுக்கிட்டே விட்டுறாதீங்க. சொல்றது புரியுதா? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, ஸ்டிக் வித் மீ. கூட சேர்ந்து கொஞ்சம் ஒரு 1 month டிராவல் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 3/4 மணி நேரத்தில் கிளாஸை முடிச்சிடுறேன். சரியா? ஆனா என் கூட சேர்ந்து கொஞ்சம் டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம முடிப்போம். எனக்கு இந்த டாபிக் போர் அடிக்குது, இதை நான் போட்டுட்டேன் அப்படின்னு அலுப்பு வர்ற அளவுக்கு ஒரு டாப்பிக்கே போடணும். லைஃப்ல இனிமேல் வேர்ட்ஸ் பக்கமே போவே கூடாது, அந்த அளவுக்கு நம்ம போட போறோம். சரியா? சரி. கிராமட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், கிராமட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ், கரெக்ட். இன்டோனேஷன், கரெக்ட். இன்டோனேஷன் டோனை ஏத்தி இறக்குறது, அதுதான் இன்டோனேஷன். சரியா? இஸ் த டானிக் ஆஃப் டோன் இல்லை, இட்ஸ் த சாய்ஸ் ஆஃப் டோன் ஆன் த டானிக் சிலபிள். ஸோ டானிக் சிலபிள், சிலபிள்னா என்னது? தமிழ்ல மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம்ல. வகுப்பு, வகுப்பு வேண்டாம், ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தை எடுத்துக்கோங்க. ஆரம்பம் அப்படின்னா ஆரம்பம், இப்படி பிடிப்போமா? இதுதான் சிலபிள்ங்கிறது. சரியா? பிகினிங், பி கி நிங், சிலபிள்ஸ் அப்படிங்கிறது. சரியா? பிகினிங், பிகினிங். அப்போ சிலபிள்னா இதுதான் டானிக் சிலபிள். சாய்ஸ் சிலபிள் கிடையாது, டானிக் சிலபிள். சிஎன்டியை தான் மாத்தணும், சிடி தான் மாத்தணும். சிடி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? சிடி, வீடு பத்தாதடா. சிடி வச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, நீ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது சூப்பரான கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் போடுங்க. எப்படி போடுறது? தி டேஷ் became the channel of political dash and interest dash in the absence of parties and politicians. Parties and politicians correct. சரியா? Parties and politicians correct. சி மட்டும் தான் மாறுது. பி அண்ட் சில நோ ரீப்ளேஸ்மெண்ட். பி அண்ட் சி மாத்தி போடுவோமா? சேனல் ஆஃப் பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் தான் became the channel of political communication. அங்க டானிக் சிலபிள்னா ஒரு கைண்ட் ஆஃப் சிலபிள். சரியா? ஏஇஐஓயு வச்சு வச்சுன்னா அது வவ்வல் இருக்கக்கூடிய சிலபிள், அதுதான் டானிக் சிலபிள். சரியா? தி அட்மினிஸ்ட்ரேஷன் became the channel of political communication and interest aggregation. aggregation என்னது? aggregate, கிரெக்னாலே சேர்றது. சரி, அக்ரிகேஷன் இன்ட்ரெஸ்ட் ஒன்னா சேர்றது. பி அண்ட் சி தான் ஆன்சர். டக்குன்னு இதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். எம்ப்ளாயி டிசேபிள்டு பீப்புள் கரெக்ட், ஆர் ரெஸ்பான்சிபிள் கரெக்ட். இது ரெண்டு கரெக்ட். பர்சனல் அசிஸ்டன்ஸ் சர்வீசஸ் கரெக்ட்.
நாசியேட்டிங்னா வாமிட் வரக்கூடிய அப்படின்னு அர்த்தம், அதுவும் கரெக்ட். ஏபிசி கரெக்ட். ஸோ நோ ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஆன்சர். சரியா? டிசேபிள் பீப்புள் ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. அண்டர் பேமெண்ட் ஆஃப் பர்சனல் அசிஸ்டன்ஸ் சர்வீசஸ். பர்சனல் அசிஸ்டன்ஸ் கரெக்ட், டிசேபிள் கரெக்ட், ரெஸ்பான்சிபிள் கரெக்ட். நாசியேட்டிங்னா வாமிட் வரக்கூடியது, நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வயர்ட். கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட். தி மிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் கரெக்ட். லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கரெக்ட். சரியா? ஸோ சிஎன்டி கரெக்ட். சிஎன்டி கரெக்ட். சிஎன்டி கரெக்ட். சிஎன்டி கரெக்ட். சிஎன்டி கரெக்ட். ஏபி வரணும், இல்ல நோ ரீப்ளேஸ்மெண்ட். ஏபி செக் பண்ணி பார்ப்போமா? The mission of international house is to enable students of different cultures. Correct, A and B. During the work experience, students are expected. Here, இது correct. சரியா? High degree of interpersonal skills. அப்போ B and D, working relationships, initiating and sustaining. So B and D தான் answer. பார்க்காமல் நீங்கள் அடித்து விடலாம். சரியா? Some courts have a specialist dash. Probation officer who problems இல்லைங்க verb வரும். Who suspected channels those problems of having இல்ல, those suspected of having தான் mental health problems who promptly channels are. கொஸ்டின் செஞ்சுட்டாங்க. சரியான கொஸ்டினுங்க இது. சரியான கொஸ்டின். சரிங்களா? நான் ஹூவை பார்த்தோன்னே இங்க வேர்ப் வரும்னே ஹூவை பார்த்துருக்கேன். சப்ஜெக்ட் பார்த்தோன்னே இங்க வேர்ப் வரும்னு சஸ்பெக்டட் தூக்கி போட்டேன். சஸ்பெக்டட் தூக்கி போட்டா இங்கே டவுட், இங்கே பிரச்சனையாகுது. தோஸ் சஸ்பெக்டட் ஆஃப் ஹேவிங் மென்டல் ஹெல்த் கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சந்தேகம் ஆகுது. அப்போ ஹூ சப்ஜெக்டை போட்டு அங்கே வேர்பு எங்கடா அப்படின்னு நம்ம தேட வேண்டியதா இருக்கு. வேர்பு எங்கன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ப்ரொபேஷன் ஆஃபீஸர் கரெக்ட். ஹூ ப்ராம்ப்ட்லி சேனல்ஸ் அப்படிங்கிறது தான் வேர்பு. ஆஃபீஸர்ங்கிறது சிங்குலர், அந்த ஹூங்கிறது அதே ஆஃபீஸர் தான் காமிக்கிறாங்க. சேனல்ஸ் வேர்பு சிங்கிள். சரியா? ஸோ ஆக்சுவலா என்னது அப்படின்னா பி அண்ட் டி தான். Who promptly channels mental health problems. So B and D தான். கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின். நெக்ஸ்ட், the character gaps between good extinction he explains by continued divergence and by the species of intermediate varieties. Extinction of intermediate varieties னு போடுவோமா? போடுவோம். குட் ஸ்பீஷீஸ்னு போடுவோமா? போடுவோம். பார்த்தா அப்படி தெரியுது. சரியா? கண்டினியூடு டைவர்ஷன் போடலாம். ஸோ ஏ அண்ட் சி மாற்ற முடியுமா? ஏ அண்ட் சி மாற்ற முடியும். ஏ அண்ட் சி நான் போடுறேன். சரியா? ஆனால் கொஸ்டின் எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. எனக்கு என்ன வருது அப்படின்னா கண்டினியூடு எக்ஸ்டிங்ஷன் போடலாமே. The character gaps between good divergence he explains by continued extinction and by the species of intermediate varieties. ஏபியும் போடுற மாதிரி இருக்குதே, ஏபியும் போடுற மாதிரி இருக்குதே அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது. உண்மையிலே எனக்கு வருது. நல்ல நேரத்துக்கு ஆப்ஷன்ல அது இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஏசியை மாத்திக்கிறேன். முடிஞ்சு போச்சு. குட் ஸ்பீஷீஸ் எக்ஸ்பிளைன்ட் பை கண்டினியூட் டைவர்ஜென்ஸ் அண்ட் பை தி எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் இன்டர்மீடியட் ஸ்பீஷீஸ். சரியா? அப்போ ஏசி தான் ஆன்சர். அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்டிங்ஷன் அழிக்கிறது தான். அம்மா ஹார்ட் ஃபைல் லவர் புதுசாக இருக்கு உங்க பேரு, கொஞ்சம் ஓகே படிக்கணும் படிச்சுட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி? ஆனால் அப்பப்போ கேட்டுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் ப்ரொஃபஷனல் யூனியன்ஸ் ஹாவ் ப்ரொடியூஸ்ட் கரெக்ட் கிளியர் அண்ட் accurate documents which inevitably highlight. C and D the answer. இதான் இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்மளுக்கு வாடா அடுத்தது. Hence the possibility arises that the dividend content may contradict correct, that the information content of the dividend content of the information decision
பாசிபிலிட்டி அரைசஸ்ங்கிறது கரெக்ட். சரியா? பி அண்ட் சி ஆப்ஷன்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பி அண்ட் சி ஆப்ஷன்ல இருக்கு. டிவிடெண்ட் கண்டென்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் டிசிஷனா இல்ல இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் ஆஃப் த டிவிடெண்ட் டிவிஷனா? இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் ஆஃப் த டிவிடெண்ட் டிவிஷன். இங்கே தான் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இங்கே செக் பண்ணுவாங்க. இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் ஆஃப் த டிவிடெண்ட் டிவிஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் போடணும். இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் ஆஃப் த டிவிடெண்ட் டிவிஷன். சரியா? அப்போ பி அண்ட் சி தான் ஆன்சர். அடுத்து sympathetic, correct. By making an announcement occasioned, V3 is adjective, by a suspension application for, by an unsuccessful application for suspension, correct. No replacement required. And இருக்கு பாருங்க, handலாம் வந்துட்டுனா நம்மளுக்கு கேள்வி அவனே மார்க் வச்சிக்க தம்பின்னு கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஆனுக்குலாம் வந்துட்டு தப்பு போட்டு விடாதீர்கள், தவறு விட்டு விடாதீர்கள். சரியா? இப்போ 10 கொஸ்டின் போட்டாச்சு. நோ ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தோன்னே அடிக்க முடியுதான்னு பாருங்க. திஸ் இன்சைட் இங்க நவுன் வரணும். ஏபி ஹெல்ப் தம் கெயின். ஐயோ, திஸ் இன்சைட் வராது, திஸ் கைடன்ஸ். சரி, டு பர்சிஸ்ட். திஸ் கைடன்ஸ் ஹெல்ப் தம் கெயின் இன்சைட். அப்ப ஏ அண்ட் டி தான் ஆன்சர். சரியா? நமக்கு ஃபாஸ்டா ஏன் போறோம், நிறைய கொஸ்டின் பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வரும். வில் மேக் நோ derived claims, no extravagant claims, all derived from natural ingredients. A and C. அடுத்தது prohibited books entered private interest where they would be consulted, correct. In the library of learning, correct. ப்ராஹிபிட் பண்ணப்பட்ட புக்ஸ், கரெக்ட். பிரைவேட் இன்ட்ரெஸ்டும் கரெக்ட். நோ ரீப்ளேஸ்மெண்ட். திரும்பியும் பாருங்க, போல்டான வார்த்தையை மட்டும் பாருங்க, ஃபாஸ்டா ஆன்சர் போடுங்க. எனக்கு ஆன்சர் நான் எப்பவுமே இந்த கிளாஸ்ல அந்த ஒரே ஒரு நிமிஷம் ஆஃப்லைன் கிளாஸ்ல சொல்லுவேன். இந்த ஆஃப்லைன் கிளாஸ்ல வந்துட்டு பாதி ஒரு 10 பயலுக இருக்கானுங்க. சரியா? 10 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பாய்ஸ்னு மட்டும் இல்லை, அந்த ஆஃப்லைன் கிளாஸ்ல இந்த ஹோம்ஒர்க் பண்றது கிடையாது. சரியா? கிளாஸ்ல ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ண சொன்னா வாயை தொடர்ந்து ரிப்பீட் பண்றது கிடையாது. சரியா? கிளாஸ்ல ரிப்பீட் பண்றது கிடையாது, ஹோம்ஒர்க் பண்றது கிடையாது, சும்மா வர்றது போறது. இவங்களெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன். இதுல ஹோம்ஒர்க் பண்ணாத ஒரு குரூப்னா பாதி குரூப் எப்படின்னா ஹோம்ஒர்க் வந்து காப்பி அடிச்சுட்டு வரும் ஒரு குரூப். சரியா? இவங்களெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் ஒருத்தர் தண்டனை கொடுப்பாரு. இவங்க எல்லாருக்கும் ஒருத்தர் தண்டனை கொடுப்பாரு. யார் தண்டனை கொடுப்பா இவங்களுக்கு? ஐபிபிஎஸ் தண்டனை கொடுப்பாப்ல. நான் தான் சொல்லுவேன்ல, போய் சொன்னா ஐபிபிஎஸ் காரன் கண்ணை குத்திடுவான். ஐபிபிஎஸ் கண்ணை குத்தட்டும் அப்படின்னு விட்டுரு. செக் பிடி இன் தேர்ட் கொஸ்டின். பிடி மத்துவமா? Private libraries. Super. Private libraries. Correct. Private interest விட private libraries prepared to break the rules in the interests of learning. சூப்பருங்க, வேற லெவல். கரெக்டா சொல்றாங்க. நான் தப்பா போட்டிருக்கேன். prohibited books கரெக்ட். entered private interestல private libraries. இந்த கொஸ்டின் ஏன் பிரச்சனை அப்படின்னா இது ஒரு V3, இதுவும் ஒரு V3, இது ஒரு நவுனு, இது ஒரு நோ. ஐபிபிஎஸ் காரர் வந்துட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அடிப்பாரு பாருங்க ஒரு விபூதி. அப்போதான் நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து சார் இன்னைக்கு நான் இங்க, அதாவது அந்த ஒரு நாள் சரக்கடித்தவர் மாதிரி உளர்ற அந்த ஒரு நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி, அப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி இந்த ரிசல்ட் வர்ற நாள் அன்னைக்குதான். சரக்கடிச்சவன மோசமா நான் படிச்சிருவேன், பாஞ்சிருவேன், நான் இன்னைக்கு ஒரு நாள் படிச்சிருவேன், அப்படி இப்படின்னு கதையை சொல்றது. அதனால கொஞ்சம் ஆன்சர்லாம் போடுங்க. சரியா? ஆன்சர் போடுங்க ராஜா. குழப்புனாங்கன்னா பரவாயில்ல, கமெண்ட்டை ஓபன் பண்ணி ஆன்சர் போடுங்க. எனக்காக ஆன்சர் போட சொல்றேன், உங்களுக்காக ஆன்சர் போட சொல்றேன். சரியா? சோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஆன்சர் போடுங்க. வேற என்னவுமா கமெண்ட் பண்ண சொல்றேன்? என்னை பத்தி நல்லவர் வல்லவர்னா போட சொல்றேன்.
ஆன்சரை தானே போட்டுருங்க, அந்த ஆன்சரை கரெக்டாக போடுங்க. டவுட்ஸ் வந்துச்சுன்னா கேளுங்க. இது சூப்பரான கொஸ்டின். பிரைவேட் லைப்ரரிஸ்ங்கிறது கரெக்ட். ஏன்னா புக்கு வந்து லைப்ரரிக்குள்ள தான் போகுது. ஸோ பி அண்ட் டி கேர்ஃபுல்லாக போடுங்க. வேர்ட் ஸ்வாப்ல இந்த சிக்கல் கண்டிப்பாக இருக்கும். தி எக்ஸ்ட்ராவேகன்ட் கிளைம்ஸ் கரெக்ட். இங்க பாருங்க, சரியான கஷ்டமான கொஸ்டின். எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். ஃபார் வாட் குட் தென் பி anticipated போடலாம், இல்ல accomplished போடலாம். for what they subject சரியா, they anticipated வரும். the extravagant claims made were more significant for what they anticipated கரெக்டா வந்துச்சு than what they could be accomplished. கரெக்டா? so B and C the answer. next question. பத்தாவது ஸ்பீடு பிக்கப் பண்ணுங்க. and there was a little argument. correct. two security men, crowd positioning, sum up everything, no replacement required. என்ன பண்றேன், அந்த பக்கத்துல இருக்க வார்த்தையை மட்டும் தான் பாக்குறேன். பக்கத்துல அந்த வார்த்தைக்கு பக்கத்துல இருக்க வார்த்தைக்கு பார்த்து டக்குன்னு போட்டுறேன். இட் ரெஃப்ளெக்டட் within aristocratic society establishing political jurisdiction. correct. so A and B தான் மாத்திரம். it reflected essential drives. drivesங்கிறது என்ன ஒன்று, reflected what, so drivesங்கிறது தான் noun. within aristocracy, aristocracyனா ஏற்கனவே படிச்சிருக்கோம். aristocracyனா என்னதுங்க, aristocraticனா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2 நாளைக்கு முன்னாடி கிளாஸ் பார்த்துருக்கீங்களான்னு பார்ப்போம். the legacy of Romanesque architectureங்க சரியா, ancient Rome முடிஞ்சு போச்சு. the ஆமா அதுவும் பத்தாது, இங்க ஒரு நவுன் வரணும். the legacy of ancient Rome represented the overwhelmingனா filled with, completely filled அப்படிங்கிறது, completely filled சரியா. so இங்க ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ancient Rome, BD and AC, AC and B. அடுத்தது even more open about proposed இல்ல, about expressing their, about proposed changes. President government, aristocracy ruled by a group of people சரியா, கொஞ்சம் பேர் மட்டும் ரூல் பண்றாங்க, அதான் அரிஸ்டோக்ரஸி. அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது. ஆலிகார்கி. ஆலிகார்கி. the only complete resolution is to plan future visits in order to satisfactory solution in order to complete. so A and C. A and C. 4 வார்த்தை பாருங்க, எது ஈஸின்னு. கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட் கம்பெனிஸ் கரெக்ட். surged, increased, reported earnings that exceeded expectations. correct. 4மே கரெக்ட். no replacement. நல்ல no replacement கொஸ்டினா கேட்கணும், அப்பதான் நம்மளுக்கு தெளிவா வருதா அப்படின்னு பார்க்கணும். முடிஞ்சா அடுத்து போலாமா? ஒரே கொஸ்டினுக்கு போடுங்க ராஜா, மாத்தி மாத்தி ஆன்சர் போடுறீங்களே. வேற கொஸ்டினுக்கு போடுறீங்களா, அதே கொஸ்டினுக்கு போடுறீங்களான்னு தெரியல. சரி பரவாயில்ல. It is concerned among Republicans, proportional object கரெக்டா இருக்கு சரியா. being V3, being funded by the grants will be antagonistic to the new administration. வார்த்தைக்கு வரும் கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிட்டுங்க, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏசி அப்படின்னா ஏன் among antagonistic இல்ல, among proportional object. next, the society was substantial in the aim of persuading other charities. substantially unsuccessful. the societyங்கிறது கரெக்ட் சரியா. ஏ கரெக்ட். ஏ கரெக்ட் அப்படின்னா ஏல ஆன்சர் இருக்காது சரியா. இந்த மாதிரிலாம் நான் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணல, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணல. இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கே சொல்லிடுவேன். சொசைட்டிங்கிறது கரெக்ட். 4 வார்த்தையில எந்த 2 வார்த்தையை மாத்தினா அப்படியே பாத்துங்க. இங்க மேல இருந்து இப்படி கீழே ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஆப்ஷன்ல இருக்கணும்.
அப்படியே போட்டுட்டு போயிடும். சரியா? கேப்சர்ஸ் கரெக்ட், ரீடைரக்ட்ஸ் கரெக்ட், நோ ப்ராஜெக்ட் ஃபார் சோஷியல் இன்க்ளூஷன் கரெக்ட், நோ ரீப்ளேஸ்மெண்ட். அப்படின்னா டிஎன்டி கரெக்ட் எப்படி சொல்றேன்? கேப்சர்ஸ் ரீடைரக்ட்ஸ் கரெக்டா இருக்கு. சென்டென்ஸ் மீனிங்ல மாத்தி போட முடியாது. ரீடைரக்ட்ஸ் அண்ட் கேப்சர்ஸ் them to the losers இல்ல, லூசர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, வின்னர் இருந்து எடுத்து லூசருக்கு கொடுக்குறாங்க. ஸோ சிஎன்டி கரெக்ட்ங்கும் போது சிஎன்டி கரெக்ட், சிஎன்டி கரெக்ட், சிஎன்டி கரெக்ட், சிஎன்டி கரெக்ட், முடிஞ்சு போச்சு. அடுத்தது, often the initial struggles of such programs show correct and overcome many struggles and lack. Often the initial செஞ்சுட்டாங்க பாத்தீங்களா? இனிஷியல் நம்மளுக்கு தெரியல. இப்போ இந்த கொஸ்டின் எனக்கு டக்குன்னு நின்றுச்சு, மூளை வேலை பார்க்காம ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் யோசிக்கிறேன், இருக்கு அன்சர்டனிட்டி கமிட்மெண்ட்ல பேஷனட் கமிட்மெண்ட். சரியா? பேஷனட் கமிட்மெண்ட். அப்போ பேஷனட் கமிட்மெண்ட்னா ஓவர் கம்ஸ் மெனி அன்சர்டனிட்டி போடலாம். சரியா? சிஎன்டி மாத்திரம் ரைட். Often the initial programs of such struggles are struggles of such programs are struggles of such programs are programs of such struggles. சிஎன்டி போடுறோம், சிஎன்டி சிஎன்டி மாத்தணும்னாலே சிஎன்டி மட்டும் தான் ஆப்ஷன்ல இருக்குது. struggles of such programs தான் கரெக்ட், programs of such struggles கிடையாது. ரைட்டா? அண்டுக்கு அப்புறம் சிங்குலர், வேற பழைய கொஸ்டின் சொல்றான்னு நினைக்கிறேன். ஓகே. such laws usually include laws இல்ல during the procedures process இல்ல during the negotiation process for resolving procedures negotiation process CND. சரியா? more detailed such lawsங்கிறது கரெக்ட்டுங்க. ஸோ ஏ கரெக்ட், ஏ ஆன்சர்ல இருக்காது. ஏ ஆன்சர்ல இருக்காதுன்னா பிஎன்டி மட்டும் தான் மாற்ற முடியும். மோர் டீடைல்டு பார்த்தீங்களா? இப்போ நான் போட்டது தப்பாயிடுச்சு. நான் சிஎன்டி போட்டேன், ஏ கரெக்ட் அப்படிங்கும் போது சிஎன்டி எனக்கு ஆன்சர்ல இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன், என் ப்ரொசீஜரை பயப்படாம இந்த டைம்ல தான் நம்ம பயந்துருவோம், பயப்படக்கூடாது. சரியா? லாஸ் கரெக்ட்னு போட்டோம்னா இப்போ இது ரெண்டையும் மாத்துட்டேன். மோர் டீடைல்டு ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ரிசால்விங் நெகோசியேஷன் இம்பேசஸ் லெட் மீ அரைஸ் டியூரிங் த பார்கெனிங் ப்ராசஸ். சரியா? ஒரு இடத்துல இதுதான் அப்படின்னு மாற்ற முடியலைன்னா டக்குன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடணும். டக்குன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் தப்பாகாது. அன்சர்டனிட்டி அண்ட் லேக் கண்டிப்பா வரலாங்க. அன்சர்டனிட்டி நெகட்டிவ், லேக்கும் நெகட்டிவ். லேக்குங்கிறது நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் இன்வால்வ்ஸ் கரெக்ட். சில்ட்ரன்ஸ் லிட்ரஸி, சில்ட்ரன்ஸ் அப்சர்வேஷன் அண்ட் கிளாஸ் ரூம் லிட்ரஸி ஆஃப் த சில்ட்ரன். கிளாஸ் ரூம் இது ரெண்டும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸ்டென்ட்ங்கிறது கரெக்ட், டிசைனுங்கிறது கரெக்ட். இப்போ ஏ அண்ட் பியை நான் எலிமினேட் பண்றேன். இப்போ சிஎன்டியை மாத்தலாமா மாத்தக்கூடாது? extent of the children's observation and numeracy and classroom literacy of the children. இது கரெக்டா இல்ல children's literacy and numeracy and classroom observation of the children கரெக்டா? so basically CD மாத்தணுமா மாத்தக்கூடாதா? ஏன்னா இப்போ CD மாத்தணும் அப்படின்னா CD ஆன்சர், மாத்தக்கூடாதுன்னா நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆன்சர். என்ன ஆன்சர்? எது ஆன்சர்? சில்ட்ரன்ஸ் லிட்ரஸி அண்ட் நியூமரசி கரெக்டா? கரெக்ட். ஏன்னா லிட்ரஸின்னு என்னது? ஏபிசிடி எழுதுறதுங்க. நியூமரேசினா நம்பர் எழுதுறது. சின்ன பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்லி கொடுப்பாங்க. ரைட்டா? அப்புறம் கிளாஸ்ல எப்படி அப்சர்வ் பண்றாங்க? கிளாஸ் ரூம் லிட்ரஸியில குழந்தைங்களுடைய கிளாஸ் ரூம்ல எப்படி அப்சர்வ் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ நோ ரீப்ளேஸ்மெண்ட் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், are too often interpreted literally correct to signify more than their immediate and most rational translation. So to signify B and C the answer.
அடுத்து favorable treatment has been given to the small favorable treatment, correct, small shareholder when allocating oversubscribed issues in some of the privatization issues அப்படின்னு இருக்குது. ஃபேவரபிள் ட்ரீட்மெண்ட் கரெக்ட். கொஸ்டின் ட்விஸ்ட் ஆனாலே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ட்ரீட்மெண்ட் கரெக்டுங்க. ட்ரீட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா ரெண்டு இது எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ பிசி இல்லை சிடி, பிசி இல்லை சிடி அப்படின்னா அலோகேட்டிங் பிரைவேட் இதுதான் மாத்திரம். ஸ்மால் ஓவர் சப்ஸ்கிரைப்டு கண்டிப்பா தப்பு. அப்போ ஸ்மால் shareholder when allocating oversubscribed issues. BC the answer. Next, you need to reach your own conclusion about how much control and coordination your specific initiative requires. No replacement. Reach conclusion correct. AB correct na CD மாத்தலாம் அப்படின்னா மாத்த முடியாது. Control and initiative a specific coordination requires. Control and coordination your specific initiative requires. To relevant to ensure of all relevant information. AD இந்த கொஸ்டின்லாம் மதிக்கவே கூடாது. 5 செகண்ட்ல டக்குன்னு முடிச்சு டக்குன்னு போயிடணும். இன்னும் ஒரே ஒரு இது போட்டு முடிச்சிடலாமா? இன்னொரு 10 அடிச்சிருவோமா? இன்னொரு 10 போயிடலாமா? இந்த விஷயம்லாம் ஆன்சர் போடுறதுக்காக நம்ம போடலைங்க. நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகணும்? மசில் மெமரின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? மசில் மெமரின்னு என்னது? மசில் மெமரி தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். வாட் டு யூ மீன் பை மசில் மெமரி? ஏய் வாடாடா பாவிகளா. மசில் மெமரி ஆன்சர் போடுறதெல்லாம் சரிதான் தாயே. எதுக்கு ஒரு விஷயத்த படிக்கிறோங்கிறது தெரிஞ்சுக்கங்க, சரியா? ஏன்னா இவனுக்கு வேற வேலை கிடையாது. இவன் பாட்டுக்கு நேரம் போகாம ஒரு 10 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கான். நீங்க நினைச்சிடக்கூடாது பார்த்தீங்களா? மசில் மெமரினா என்ன? மசில் மெமரி அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த சப்கான்சியஸா இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு பண்ணாம ஒரு ஃப்ளோல அப்படியே பண்ணிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ருட்டீனா வந்துடும், ஒரு பழக்கமா வந்துடும். பேசிக்கா இது ஒரு ஹேபிட்டா வந்துடும், சரியா? ஷேடோ பேட்டிங்னு ஒன்று இருக்கு. நீங்க வந்துட்டு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் அகாடமிஸுக்கு போயிருந்தீங்கன்னா ஷேடோ பேட்டிங்னு இருக்கு. என்ன தெரியுமா ஷேடோ பேட்டிங் அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த பேட்ஸ்மேன்லாம் உள்ள நடந்து வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பேட் இப்படி பண்ணிக்கிட்டே வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் ஷேடோ பேட்டிங். அது என்னது அப்படின்னா ஒவ்வொரு ஷாட்டையுமே ஒரு 1000 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. கால் எப்படி போடணும், கை எப்படி போகணும், தலை எப்படி இருக்கணும் அப்படின்னு 1000 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாதான் டெஸ்ட்ல போயிட்டு எக்ஸாம்ல போயிட்டு இல்லைன்னா அவனுக்கு மேட்ச்ல போயிட்டு 1001வது தடவை அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும், இல்லைன்னா வராது. ஸோ இப்போ பேசிக்கா நம்ம என்னதான் பண்றோம்? மசில் மெமரிய ட்ரெயின் பண்றோம், சரியா? மசில் மெமரியை தான் ட்ரெயின் பண்றோம். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் செட் கரெக்ட் that there can be no compensation because it was sabotage. So B and C தான் மாத்து. Something reluctantly தயக்கத்தோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ B and C தான் மாத்துற மாதிரி இருக்குது. ஏ கரெக்டா இருக்குனாலே ஆப்ஷன்ல எலிமினேட் ஆயிடுச்சு. B and C தான் மாத்திரம் முடிஞ்சிச்சு. 1000 தடவைங்கிறது கம்மிங்க. சச்சின் டெண்டுல்கர் வந்து 36, அவர் 40 வயசு ரிட்டையர் ஆகிறாரு. 36 வயசு வரைக்கும் அவர் ரெகுலரா ஷேடோ பேட்டிங் பண்ணுவாரு, சரிங்களா? நான் நேற்று ஒரு கோட் பார்த்தேன், சூப்பரான ஒரு கோட். இந்த கோட் யார் சொல்றான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன் உங்களுக்கு காமிக்கணும்.
இது யாருடைய கோர்ட்டுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். பதில் போடுவதில் இவ்வளவு ஆர்வம். யாருடைய கோர்ட்டு தெரியுமா? The competition is the easy part. The work is behind the scenes. The real work is behind the scenes. இது யாருடைய கோட்னா போல்ட்டுடைய கோட். உசைன் போல்ட் போயிட்டு எதுங்க கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 மீட்டர் ஓடுறது கஷ்டம்னு சொல்லவே மாட்டாருங்க. 100 மீட்டர் ரேஸ் ஓடுறது அவருக்கு கஷ்டமே கிடையாது. அந்த 100 மீட்டர் ரேஸுக்கு பிராக்டிஸ் பண்றது தான் கஷ்டம். இந்த 100 மீட்டர் ரேஸுக்காக அவரு கூடிலாம் எல்லாரும் ஒன்னா கூடி இருந்து கேமராலாம் இருக்கும்போது அவரு ஓடுற அது கிடையாது. எந்த கேமராவும் இல்லாம தனியா ஒவ்வொரு நாளும் அவர் பிராக்டிஸ் பண்றாரு பாத்தீங்களா, பிஹைண்ட் த சீன்ஸ். அதுதான் கஷ்டம், அதுதான் மேட். அதனால காம்படிஷன்ங்கிறது ஈஸி, அதுக்கான பிராக்டிஸ் தான் கஷ்டம். சரி, இப்போ இட் இஸ் நோட்டபிள் தட் கரெக்ட் on policy themes make the assumption that economic efficiency is the goal. So CD the answer. பரவாயில்ல, நிறைய பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க. assumption that நார்மல் கன்ஜங்ஷன் தெரிஞ்சாதான் போட முடியும். CND. Next we conclude with correct the brief discussion of the representative system of democracy. correct. A and D correct. B and C ஆப்ஷன்ல இருக்கா? B and C ஆப்ஷன்ல இருக்கு, போடுமா? The brief discussion of the initiative of some recent participatory interaction அப்படி வருமா? இல்ல brief discussion of the interaction of some recent participatory initiative. பேசிக்கா BC வருமா வராதான்னு கேக்குறேன். இனிஷியேட்டிவ் கரெக்ட், சரியா? இனிஷியேட்டிவ் ஆஃப் சம் ரீசன்ட் பார்ட்டிசிபேட்டரி இன்டராக்ஷன். ஆஃப்னா உடையங்க, சரியா? ஆஃப்னா என்னது? உடைய, சரியா? பார்ட்டிசிபேட்டரி இன்டராக்ஷன் உடைய ரீசெண்டான இனிஷியேட்டிவை டிஸ்கஸ் பண்ணும், சரியா? ஸோ பார்ட்டிசிபேட்டரி ஒரு ரீசெண்ட் பார்ட்டிசிபேட்டரி இன்டராக்ஷன் உடைய இனிஷியேட்டிவ் உடைய டிஸ்கஷன். ஸோ டிஸ்கஷன் எதை பத்தி இருந்துச்சுன்னா இனிஷியேட்டிவ். எதுடைய இனிஷியேட்டிவ் அப்படின்னா ஒரு இன்டராக்ஷன், பார்ட்டிசிபேட்டரி இன்டராக்ஷன் உடைய இனிஷியேட்டிவ், பார்ட்டிசிபேட்டரி இன்டராக்ஷன் உடைய இனிஷியேட்டிவ், ரைட்? ஸோ B and C the answer. Such widespread implications should be made to mitigate. B and C the answer. B and C. Such interference. BCAD இருக்கா? BCAD இல்ல, right? Which emerge correct. In relation to which employees correct. Frame of reference. In relation to comparative study. So BD the answer. Next. Likely to reduce the ability of any in the effect of reduce correct in the effect of treatment, any trial to show differences. So B correcting in the effect of ability of any treatment to show. This adjective. So this ரெண்டே நான் மாத்தி பார்க்கறேன். Treatment to show any differences in the effect of a trial. So spontaneous resolution வந்துட்டு குறைச்சிரும். எது? எபிலிட்டி ஆஃப் எனி ட்ரீட்மெண்ட் உடைய எபிலிட்டியே குறைச்சிரும். எதுக்கு? ஒரு ட்ரையல் பண்ணோம்னா வித்தியாசம் காமிக்க முடியாத அளவு குறைச்சிரும். CND தான் ஆன்சர். ஃபாஸ்டா போடணும், அதுதான் மேட்டர். தி எம்ஃபேட்டிக் அசர்ஷன் கரெக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் கான்டெக்ட் ஓவர் ஹெல்த்
வைடர் கான்டெக்ஸ்ட் தான் கரெக்டுங்க. இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் ஓவர் வைடர் கான்டெக்ஸ்ட் தான் கரெக்ட். பாருங்க, வைடர் கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சா போட்டுக்கலாம். பிஎன்டி தான் ஆன்சர். பிடி மட்டும் தான் ஆப்ஷன் இருக்கு. பிடி ஏசி இருக்குது. ஏசி வருமா? எக்ஸர்டட் எம்ஃபேட்டிக் அசர்ஷன் தான். ஓவர் ஹெல்த். எக்ஸர்டட்ங்கிறது V3 as adjective. எக்ஸர்ட் பண்ணப்படுது. சரியா? எக்ஸர்டட் இன் சம் ஆஃப் தோஸ் அக்கவுண்ட்ஸ். அப்போ ஏ அண்ட் சி வராது, பிஎன்டி தான் வரும். அடுத்த மேனேஜர்ஸ் ஆல்சோ compassionate to, strive to, so AD, and a compassionate demeanor, correct. To foster a and friendly attitude, correct. So AD தான் மாத்தம். அடுத்தது, the majority of the court, limited number of states, first treaty, subsequent treaty, AC தான் answer. வைடர் கான்டெக்ஸ்ட்னா, கான்டெக்ஸ்ட்னா வந்துட்டு பேக்ரவுண்ட் சுருக்கி இல்லாம பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. country has been threatened with complete isolation unless the atrocities stop. CD தான் answer. வா, முடிச்சாச்சுப்பா. இன்னைக்கு நம்ம 40 கொஸ்டின் பார்த்துருக்கோங்க. நேற்று 30 தான் பார்த்தோம், இன்னைக்கு 40 பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய மசில் மெமரி ட்ரெயினுக்கு தான். ஒரு 4 வார்த்தையை பார்க்குறோம், இங்கே இது வரும், இங்கே இது வரும். 2 வார்த்தையை மட்டும் வாசிங்க. எப்பவுமே டோட்டல் சென்டென்ஸாக வாசிக்காதீங்க. 2 வார்த்தையா பாருங்க. அப்படி இந்த 2 வார்த்தை எனக்கு சிட் ஆக மாட்டேங்குது, ஐயோ பிளாங்க் அடிக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு வார்த்தையை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது வரும், இது வராது, இந்த விஷயம் கண்டிப்பா கரெக்ட், இது இங்க கரெக்ட் அப்படின்னா அது ஆன்சர்ல இருக்கக்கூடாது. இந்த விஷயம் கண்டிப்பா தப்பு அப்படின்னா அது கண்டிப்பா ஆன்சர்ல இருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் லைவ் சால்வ் மெனி क्वेश्चन 1 இயர் ஆஃப்லைன் கிளாஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர், நல்ல விஷயம். ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க் வேணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா ஆஃப்லைன்லயே டிம்கி அடிக்கிறாங்களே 10 பேரு. ஆனா படிக்கிற ஸ்டூடெண்ட் நீங்க பார்க்கணுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் தன்னுடைய உயிருக்காக, தன் வாழ்க்கைக்காக படிக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு பார்க்கணும், எக்ஸாம்பிளா காமிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இந்த சசி தரூரோட இந்த எடிட்டோரியல்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் எனக்கு ஃப்ளோ என்ன சொல்லணும், எனக்கு சென்டென்ஸ் உடைய மீனிங் வேண்டாங்க, எனக்கு என்ன வேணும், சென்டென்ஸ் உடைய ஃப்ளோ வேணும். அண்டுக்கு ஆஃப்டர் லேக் சிங்குலர் இருந்துட்டு போகுது, அண்டுக்கு ஆஃப்டர் சிங்குலர் இருக்கக்கூடாதா, இருந்துட்டு போகுது. உங்க ஹோம்ஒர்க்கு இதுதாங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் உடைய ஃப்ளோ எனக்கு கரெக்டாக சொல்லிடுங்க. நாளைக்கு காலையில் இது வீடியோ வரும், இல்லை நாளைக்கு சாயங்காலம் இது வீடியோ வரும். ஆனால் இது வந்துட்டு நான் வந்துட்டு ரெக்கார்டடாக தான் போடணும். ஏன்னா ரெக்கார்டடாக போட்டேன்னா தான் நான் பிடிச்ச இடத்துல இருந்து அப்படியே நிப்பாட்டாமல் கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டு போவேன். ஸோ நான் ரெக்கார்டடாக இதை நான் போட ட்ரை பண்ணுறேன். சரியா? நிறைய கேப்ஸ் சொல்லியிருக்காருங்க, சூப்பராக சொல்லியிருக்காரு, நல்லா பேசியிருக்காரு. ஸோ இது ஒன்று மேரத்தானில் சொல்லிக் கொடுக்கணும், இல்லை ரெக்கார்டட் வீடியோவோ ஒரு மணி நேரம் போடணும். 2ல் ஏதாவது ஒன்று நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். திரும்பியும் நான் சொல்கிறேன், சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகியே தீரணும். சும்மா நம்ம படிக்க கூடாது. சரியா? ஸோ உங்களுக்கு அதுக்கும் ஒரு வச்சிருக்கேன் அதுக்கும் ஒன்று வச்சிருக்கேன். எஃபர்ட் போடுங்க, படிக்கணும்னு முடிவெடுத்து இறங்குங்க. சரியா? சும்மா காரணம் சொல்லிட்டு பேருக்கு உட்காந்துட்டு வந்தோமா, காலையில முழிச்சோமா, ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணோமா, கரெக்ஷனை பார்த்தோமா, இன்னொரு டெஸ்ட்டை போட்டோமா, கரெக்ஷனை பார்த்தோமான்ட்டு இல்லாம அனலைஸ் பண்ணுங்க. சரியா? அனலைஸ் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் வேணா நான் அட்டாச் பண்ணி விட்டுறேன். சரியா? ஏன்னா இது பெய்டு 2000 ரூபா ஒரு வருஷத்துக்கு. ஹிந்து எடிட்டோரியல் வந்துட்டு ஹிந்து எடிட்டோரியல் ஹிந்து நியூஸ் பேப்பர், ஆன்லைன் நியூஸ் பேப்பர் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபா. சரியா? ஸோ இதை நான் பிடிஎஃப் போட்டு விட்றேன், இதை யூஸ் பண்ணிக்கிங்க, பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல வந்தேன், ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டு. ரைட்,
ஸோ சும்மா பேருக்கு டெஸ்ட் போட்டு படிச்சோன்னு படிக்காதீங்க, அனலைஸ் பண்ணுங்க, யோசிங்க, பண்றதெல்லாம் கரெக்டு தானான்னு பாருங்க. ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி சரிதானா, ஸ்ட்ராட்டஜியை மாத்தணுமா, இல்ல இங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா. சில பேர்ல நான் பார்த்தா 5-6 வருஷமா படிச்சுட்டு இருக்கீங்க, எப்படிங்க ஸ்ட்ராட்டஜி மாத்த மாட்டேங்கிறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. மற்றவன்ட்டு கத்துக்கணும், ஒரு விஷயம் ஆட் பண்ணணும், நான் படிச்சதையே திருப்பி 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 டெஸ்ட் மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பேன்னா எப்படி இம்ப்ரூவ் ஆகுறது? கத்துக்கணும், புதுசா கத்துக்கணும் அப்படின்னு யோசிங்க. குவான்ஸ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி, இது 2 தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் மேக்கிங் சப்ஜெக்ட். ரீசனிங்கிறது எல்லாருமே போட்டுருவாங்க, கணக்குல வராது. குவான்ஸ் இல்ல இங்கிலீஷ், 2ல ஒரு சப்ஜெக்ட் லெஜெண்ட் ஆகும். ஆவரேஜா இருந்தா கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா ராஜா. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல லெஜெண்ட் ஆகணும். நார்மலா போடணும், மேல போடணும், அப்படின்னா தான் நீங்க கிளியர் பண்ண முடியும். இல்ல நான் 3 சப்ஜெக்ட் வைக்கிறேன் தேய்க்கிறேன் கடைசி வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். சரியா? ஆப்டி இம்ப்ரூவ் பண்ண ஐடியா சொல்லுங்க. வேண்டாம், அதுக்கு ஸ்டாஃப் இருக்காங்க, ட்ரெயின்டு பீப்புள் இருக்காங்க, ப்ராப்பரா என்னைய விட ஆப்டி நல்லா படிச்சவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க தெளிவா கேட்கணும். நான் இங்கிலீஷுக்கு சொன்னாலே நீங்க கேட்க மாட்டேங்க, இல்ல நான் ஆப்டிக்கு சொன்னா உடனே கேட்டுருவீங்களா? நடக்கிறதாங்க. இங்கிலீஷ் நான் சொல்றேன்லங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதை ஹேபிட்டா கொண்டு வாங்க. ஹேபிட் ஆகணும், பழக்கம் ஆகணும். ஆக மாட்டேங்குது. 5 நாள் வாசிப்பேன், 6 நாள் வாசிப்பேன், அதுக்கப்புறம் காத்துல விட்டுருவேன்ல விட்டுறீங்க. பண்ணாம என்ன பண்ணணும்? ஹேபிட் ஆகும். நான் திரும்பி சொல்றேன், இந்த பேராகிராஃப் ஃப்ளோனா என்னது? இந்த இருக்கா, இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இதுல இருந்து ஏன் இந்த செகண்ட் சென்டென்ஸ் வருது அப்படின்னு சொல்லணும். இந்த செகண்ட் சென்டென்ஸ் இருந்து ஏன் இந்த தேர்ட் சென்டென்ஸ் அவர் எழுதுறாருன்னு சொல்லணும். இந்த தேர்ட் சென்டென்ஸ் இருந்து ஏன் இந்த ஃபோர்த் சென்டென்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஏன் இந்த 5th சென்டென்ஸ். சும்மா பேருக்கு சொல்லக்கூடாது, சரியா? ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். இது நியூஸ் பேப்பர்ல எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த நியூஸ் பேப்பரை எடுத்து வச்சிருந்தானே, காமிக்க கூடாது நியூஸ் பேப்பரை, அது பெய்டு கண்டென்ட், காப்பி ரைட்டை போட்டுருவாங்க. நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் காலம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எடிட்டோரியல், இதான் எடிட்டோரியல் பேஜ்னா, இங்க உங்களுக்கு ஒரு எடிட்டோரியல் இருக்கும், இங்க ஒரு 2 எடிட்டோரியல், இதுதான் நீங்க எப்பவுமே வாசிக்கிறது, சரியா? இந்த பக்கம் பேஜ்ல என்ன இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? இந்த பக்கம் பேஜ்ல டாப்ல ஒரு லாங் எடிட்டோரியல் இருக்கும், கீழே ஒரு லாங் எடிட்டோரியல் இருக்கும், இந்த குட்டி இடத்துல லெட்டர்ஸ் ஃப்ரம் தி எடிட்டர்னு இருக்கும், அதாவது எடிட்டருக்கு லெட்டர் எழுதுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் வேண்டாம். இது 2 ஷார்ட் எடிட்டோரியல்ஸ். இதை தான் நம்ம இத்தனை வருஷங்களா படிச்சுட்டு இருக்கோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அதனால அந்த லாங் எடிட்டோரியல்ஸ் அதுல டாப்ல இருக்கிறது தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்கிற இந்த சசி தரூரோட. ஸோ இதை என்ன பண்ண போறோம்? ப்ராப்பரா நாம யூஸ் பண்ண போறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடுறேன், கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வாசிக்க ட்ரை ஆகுது பண்ணுங்க, சரியா? தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சு.